போபால் கேஸ் ட்ராஜடி. போபால் வரலாற்றிலேயே பயங்கரமான ஒரு இரவா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இருந்துச்சு. பல பேரோட அதிர்ஷ்டத்தை மாத்தின அந்த இரவு எப்படி நடந்துச்சு, யாரால நடந்துச்சு, இன்னும் கூட மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற அந்த கோர சம்பவம், மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்த அந்த மக்கள் பழக்கத்துக்கு மாறா நடந்த சம்பவத்தை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ வாட்சிங் இட்ஸ் மீ மார்னிங். டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சம்பவத்தை போபால் கேஸ் டிசாஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு சம்பவம் தான் சொல்லணும். டிசம்பர் 3ஆம் தேதி 1984 நைட்டில் அதிபயங்கரமான நச்சுத்தன்மை இருந்த 30 டன் மெத்தில் ஐசோசைனைட் கேஸ் மத்திய பிரதேஷ் போபால் நகரத்தில் இருந்த யூனியன் கார்பைட் ஃபேக்டரி மூலமாக லீக் ஆயிடுச்சு. போபால் கேஸ் ட்ராஜடி தான் உலகத்திலே இதுவரை நடந்ததுலேயே மோசமான இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டராக பார்க்கப்படுது. டிசம்பர் 1984 நைட்டில் அது நடந்துச்சு. போபாலில் ஆன் டியூட்டியில் இருந்த சில இன்செக்டிசைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தொழிலாளர்கள் அவங்க கண்ணெல்லாம் எரியிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்புறம் கேஸ் லீக் ஆகிருக்குன்னு நினச்சி இன்னும் மும்முரமாக காசை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. போபால் கேஸ் கம்பெனியை சேர்ந்த ஒரு தொழிலாளி கேஸ் பைப்லைன்ல இருந்து எல்லோ கலர்ல கேஸோட சேர்ந்து ஒரு லிக்விட் மாதிரி ஏதோ லீக் ஆயிருக்குன்னு சூப்பர்வைசருக்கு சொல்லியிருக்காரு. ஆனா சூப்பர்வைசர் அவ்வளோ பெரிய பிளான்ட்ல தண்ணி தான் லீக் ஆயிருக்குன்னு நினைச்சு டீ குடிச்சிட்டு வந்து பாத்துக்கலான்னு கிளம்பிட்டாங்க. அவருக்கு அது சாதாரணமான லீக் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்களோட சாவுக்கான ஆரம்பம்னு அப்போ தெரியல. நைட்டு 12:15 இருக்கும். ஒர்க்கர்ஸ்லாம் டீ பிரேக்கில் இருந்தாங்க. அப்போது கேஸோட ஸ்மெல் ஸ்ட்ராங்காக வீச ஆரம்பிச்சுது. கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது. அடிக்கடி இருமல் வேற வர ஆரம்பிச்சுது. 2 மணி நேரத்திலேயே நகரத்தை சுற்றி காற்றுல பரவன கேஸ் 2 நாளில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களோட உயிரெடுத்துருச்சு. இந்த சம்பவம் நடந்த போபால் இண்டஸ்ட்ரி யூனியன் கார்பைடுங்கிற கம்பெனியை சேர்ந்த ஒரு ஃபேக்ட்ரி. 100 வருஷ பழமை வாய்ந்த கம்பெனி அது. 1969 செவின்னு சொல்லப்படுற பெஸ்டிசைடை மெத்தில் ஐசோசைனைட்ல இருந்து தயாரிக்க கட்டப்பட்டுச்சு. பெஸ்டிசைட்ஸ் பேட்டரின்னு மட்டும் இல்லாமல் ராக்கெட் ஃபியூயல் கூட இந்த கம்பெனி மூலமாக தயாரிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களை தயாரிக்க உபயோகப்படுற கெமிக்கல்ஸ் ஜென்ரேட் பண்ணுற குளோபல் கம்பெனியாக UCIL இருக்கு. இந்தியாவில் இந்த கம்பெனி யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெடுங்கிற பேரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. 1980 தான் இந்த கதையில் ஒரு முக்கியமான வருஷமாக பார்க்கப்படுது. ஏன்னா கம்பெனிக்கான ரெட் அலர்ட் ஆரம்பித்தது அப்போ தான். பணத்தட்டுப்பாடு காரணமாக MSCயை இம்போர்ட் பண்ணுறதை விட்டு இங்கேயே தயாரிக்கலாம்னு கம்பெனி முடிவு பண்ணுச்சு. கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறது அன்சேஃப் தான், ஆனால் UCIL கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருந்ததாக சொல்லப்படுது. அப்புறம் தயாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயம் இன்கேஸ் கேஸ் லீக் ஆச்சுன்னா போபால் மக்களை இவாக்குவேட் பண்ணுறதுக்கான எந்த பிளானும் இல்லைன்னு சொல்லப்படுது. 1981 ஒரு ஒர்க்கர் MSCயோட எக்ஸ்போஷனால இறந்துருக்காங்க. ஆனால் கம்பெனி எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அந்த காலகட்டத்தில் செவினோட வியாபாரமும் குறைய ஆரம்பிச்சுது. நிறைய கம்பெனிஸ் உள்ளே வர ஆரம்பிச்சுது. உள்ளே வந்து குறைஞ்ச விலையில விற்க ஆரம்பிச்சாங்க. இதனால யூனியன் கார்பைடு கம்பெனியோட ப்ரெஷர் அதிகமாச்சு. அப்புறம் அவங்க தயாரிக்கிற பொருட்களோட விலையெல்லாம் மாற்றி அமைச்சு MRPயை குறைச்சாங்க. பல இடங்கள்ல செலவுகளை குறைக்க வேண்டியிருந்துச்சு. அதனால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணதா சொல்லப்படுது. லேபர்ஸை குறைச்சாங்க. புது ஒர்க்கர்ஸ் கூட லெஸ் குவாலிஃபைடாக தான் இருந்ததா சொல்லப்படுது. சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே மோசமாக இருந்ததா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு உடஞ்ச பைப்ஸ்லாம் பாதுகாப்பு இல்லாத வகையில் ரீப்ளேஸ் பண்ணதாகவும் சில நேரங்களில் லோ குவாலிட்டி பைப்ஸ் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணதாக சொல்லப்படுது. தொடர்ந்து ஃபேக்ட்ரி பைப்லைன்ஸில் லீக் இருக்கிறத பார்த்து ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப கவலையில் இருந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. போபால் மக்களுக்கும் அந்த நகரத்தில் ஒரு அபாயகரமான ரசாயன பொருள் தயாரிச்சுட்டு இருக்கிறது தெரியவே இல்லை. ஏன் அங்கே வேலை பார்த்து இருக்க ஒர்க்கர்ஸ்க்கே அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இங்கே ஒரு கேள்வி எழப்படணும், யாரும் இதை பற்றி கண்டுக்கலையா? மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி உணர ஆரம்பித்தாங்க. ஃபேக்ட்ரி ஆல்ரெடி பப்ளிக் சேஃப்டி பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இக்னோரண்ட்டாக இருந்தனால அந்த ஏரியா ட்ரேட் யூனியன் சேர்ந்தவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. என்னாச்சு? யூனியன் லீடர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அவங்க கோரிக்கையும் யாரும் கேட்கல. ஒருத்தர் மட்டும் இதில் ஆர்வமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படி. முகமது அஷ்ரஃப்னு ஒரு ஒர்க்கர் 1981 சாவறதுக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்டான ராஜ்குமார் கேஸ்வானி கிட்ட அந்த பிளான்ட் பற்றின முறைகேடான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. கேஸ்வானி ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தார். பல கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி தோண்டி எடுத்ததுக்கு அப்புறமா மோசமான ஃபேக்ட்ரி கண்டிஷன் பற்றின ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்தார். அதோட ஹெட்லைன் சேவ் தி சிட்டி.
அந்த ரிப்போர்ட்ல கூடிய சீக்கிரம் ஒரு ஆபத்து நம்மளை நோக்கி வரப்போவதா எழுதியிருக்காரு. போபாலோட 20% மக்கள் கேஸ் பிளான்ட்டை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேஸ் லீக் ஆபத்து பேரழிவு தரக்கூடியதா இருக்குன்னு எழுதுனதா சொல்லப்படுது. அவருக்கு சயின்டிஃபிக் நாலேஜ் எதுவும் இல்லாமல் இருந்திருந்தா கூட எங்கேயோ எப்படியோ அந்த பிளான்ட்ல ஃபாஸ்ஜீன் இருக்குன்னு படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ் தான் வேர்ல்டு வார்ல ஜெர்மனினால வார் ஹெட்ல உபயோகப்படுறதுக்கான கேஸ் சாம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணதா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அதோட சீரியஸ்னஸ் அறிஞ்சு ரிப்போர்ட் தயாரிச்சு சீஃப் மினிஸ்டருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் யூ வில் டெமாலிஷ் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற பேர்ல கொடுத்து புரிய வைக்க நினைச்சிருக்காரு. ஆனா யாரும் அவரை சீரியஸா எடுத்துக்கல. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன்டா நீ இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, நீ சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. எம்ஐசி தயாரிச்சு அந்த பிளான்ட்ல லிக்விட் ஃபார்ம்ல அண்டர் கிரவுண்ட்ல 3 டேங்க்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. E610, E611 அண்ட் E619. 610வும் 611வும் எம்ஐசியால ஃபில் ஆயிருந்துச்சு. 3வது டேங்க் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எம்டியா வச்சிருந்தாங்க. எம்ஐசி இருந்த டேங்க்ஸ்ல டோட்டல் வால்யூம்ல 60% மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா தண்ணி கூட கலந்துச்சுன்னா அது பயங்கரமான பேரழிவு தரக்கூடிய தன்மையுடைய தான் மாறிடும். காத்துலயும் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுனால அது காத்துல கலந்தாலும் விஷவாயுவா மாறிடும். இதனாலதான் 3வது டேங்க் ப்ரெஷரைஸ் நைட்ரஜன்னால அடைக்கப்பட்டிருந்துச்சு. ரெகுலேட்டர்ஸும் ஷெட்யூல் படி மானிட்டர் செஞ்சு வந்திருக்காங்க. 3 டேங்க்ஸ்க்கும் இடையில 2 பைப்ஸ் இருந்துச்சு. ஒன்று பாய்சனஸ் கேஸை வெளியேற்றி அதை எரிச்சிருவாங்க, இன்னொன்று நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறதுக்காக. அன்னைக்கு டியூட்டியில் இருந்தவங்களுக்கு எப்பவும் போல பைப்ஸ் கிளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஏதாவது பிளாக் இருந்தால் அதை தடுக்கலாம் இல்லையா? அந்த சமயம் 60% மேலான லெவலில் டேங்க்ஸ் ஃபில் ஆயிருந்துச்சு. 3வது டேங்க்ஸும் எம்ஐசியால ஃபில் ஆயிருந்துச்சு. பட் அது காலியாக இருந்திருக்கணும் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. எல்லாம் பணத்தை சேமிக்க தான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் ப்ரெஷர் இண்டிகேட்டர் கூட வேலை செய்யலை. ஸோ 2 டேங்க்லையும் ப்ரெஷர் தப்பாக இருந்துச்சு. ஹை டெம்பரேச்சருக்கான அலாரம் கூட இருந்துச்சு. ஆனால் அது சில வருஷங்களுக்கு முன்னாடியே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டதா சொல்லப்படுது. கம்பெனி ஆல்ரெடி அக்டோபர் 1984லேயே எம்ஐசி தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க. டேங்க்ல மிச்சம் இருந்த எம்ஐசி தேவைக்கு மட்டும்தான் வச்சிருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பார்ட் 2ல சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.